இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வாசித்த சங்கீத பகுதியின் 3, 4, 5 வசனங்களை ஒரு தடவை கூட ஒரு ஆள் வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இந்த பகுதியில் ஒரு கேள்விக்குறியோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசித்து அறிகிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அதனுடைய பதிலாக 4வது வசனத்தை வாசிக்கிறோம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். கேள்விக்கு பதிலாய் இந்த 4வது வசனம் நாம் வாசிக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? மலையாளத்தில் மாதிரி இதே வார்த்தையை 15வது சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும்போது அங்கேயும் இதே காரியத்தை நாம் காண முடிகிறது. ஒரு வாசிப்போம். சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. கர்த்தருடையதான ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பது நம்முடைய எல்லாருடைய நோக்கம். உலக வாழ்வில் இப்படி தேவனை ஆராதிக்கிறதும் உபவாச ஜபங்களில் கலந்து கொள்கிறதும் பிரசங்கங்களை கவனமாய் கவனித்து நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள் எப்படியாகிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையை விட்டு பிரிகிறதான ஒரு நாட்கள் நமக்கு நம் மத்தியில் உண்டு. அதனால் எல்லாருடைய விருப்பமும் பரலோகத்தில் போக வேண்டும், பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தருடையதான ராஜ்யத்தில் அந்த பர்வதத்தில் ஏறி பிரவேசிப்பதற்குரியதான ஒரு நிபந்தனை, உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். இன்று மனுஷனுடையதான ஜீவியத்தில் உறுதி இல்லாமல் போகிறார்கள். சாஞ்சாடுகிறதான மதிலை போல் இருக்கிறார்கள். ஆனால் தெய்வ ராஜ்யத்தில் போக வேண்டுமானால், அவருடைய பர்வதத்தில் ஏற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதான காரியம் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளணும். உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும்.
பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் கூட வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரியதான வழியை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சொல்லியிருக்கிறார். அவராலே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவில் கூட அல்லாமல் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பதற்கு ஒருவராலும் ஆகாது. அதனால்தான் நாம் கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஒரே குறிக்கோள், இந்த உலகம் மாயை, இந்த ஜீவியம் மாயானது, ஆனால் நிலை நிற்கிறதான ஒரு நித்திய ராஜ்யம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் படுத்தி இருக்கிறார். ஆலோசனையாக, கட்டளையாக சொல்லியிருக்கிறார். இயேசுவில் கூட தான் அந்த பர்வதத்தில் ஏற முடியும். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இவைகளை கடைபிடிப்போமானால், இவைகளின்படி நடப்போமானால் அந்த பர்வதத்தில், அந்த பரலோகத்தில், தேவன் வாசம் பண்ணுகிறதான ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே பரிசுத்தமாய் அவர் ஆராதிப்போம். 1-2 வசனங்களை கூட இதன் தொடர்ச்சியில் சிந்திப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய், அப்போ அந்த பர்வதத்தில் ஏற வேண்டுமானால், அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசித்து அவரோடு வாழுகிற, நிலைநிற்கிற சந்தோஷமான அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிவிக்கிற காரியம், இயேசுவில் கூட மட்டும் பிரவேசிக்க முடியும். இயேசுவை ஆராதிக்காமல் விருப்பம் போல போனால் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் மேலே சொன்னது போல ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் நிரப்பப்பட வேண்டும். தொடர்ந்தும் பரிசுத்த வாழ்க்கையில் நிலைநின்று ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்கணும். நமக்கொரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினால் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அந்த வசனத்தை நம்புகிறவர்கள் நாம். அதனால்தான் நாம் தேவனுடைய வருகைக்கென்று நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு எதிர்பார்ப்போடு ஜீவிக்கிறோம். அதை கர்த்தர் மூலமாய் நமக்கு சாதிப்பிக்க முடியும். அதை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அந்தபடியே நாம் இருக்கிறதாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய், யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினுடையதான ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த சங்கீத பகுதியோடு சேர்ந்து உங்களை நினைப்பூட்டுகிறதான காரியம், இயேசு கிறிஸ்து மூலமாய்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை அற்றவர்களைப் போல நாம் ஜீவிக்கிறதில்லை. நம்முடையதான குறிக்கோள் ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு, அதில் பிரவேசிக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின இந்த நிருபம், இந்த புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட வாசிப்போம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. என்ன தைரியமா? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் இருக்கிறது. திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் அதனால் உண்டாயிருக்கிறது. இந்த கேள்விக்குறியோடு இந்த சங்கீத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதை ஒன்று கூட நான் ஞாபகப்படுத்தி, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அந்த நிலையில் நம்மை நடத்துவார். நாம் வாஞ்சிப்போம். அதற்காக ஆண்டவர் நமக்கு தருகிற சிஷ்ட ஆயுசுகள் மீதி மனுஷனுடைய ஆயுஷின் நாட்களை யாருக்கும் நிர்ணயிக்க முடியாது, ஒருவனும் சொல்ல முடியாது. சும்மா யாராவது சொல்லுவார், என்னை அசைக்க முடியாது, என்னை அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறதான காரியம் மாயை, இந்த உலகம் வாழும் மாயை. ஆனால் மாயையிலிருந்து கடந்து செல்லுகிறதான நேரத்தில் நித்திய ராஜ்யத்தில் நமக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருடையதான வருகையை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.